ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஸ்கொயர் ஆர்கிரேஷன். நம்ம இவ்வளோ நாளாக பிடிஎஸை பற்றி பார்த்துருப்போம், பிளாக் பிங்கை பற்றி பார்த்துப்போம், எக்ஸோ பற்றி பார்த்துப்போம். இப்படி ஃபுல்லாக கேப்பாப்பாக்குள்ளேயே சுற்றி ஏறனால இன்னைக்கு புதுசாக இருக்கட்டும் தான் இங்கிலீஷ் பாப் கல்ச்சரில் இருக்கவங்கள பற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி யூனோ ரைட். ம் 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 இதெல்லாம் பண்ணிடுங்க. நம்ம டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம மைக்கேல் ஜாக்சன் த லெஜெண்ட் ஆஃப் பாப் கல்ச்சரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ வேணால் நம்மளுக்கு பிடிஎஸ், பிளாக் பிங்க், எக்ஸோன்னு பிடிச்சவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. மைக்கேல் ஜாக்சன் தான் பாப் கல்ச்சரில் ஒரு லெஜெண்டுன்னே சொல்கிறாங்க. இவர் வந்து 29 ஆகஸ்ட் 1958 கேரி, இந்தியானாவில் பிறக்கிறாரு. இவங்க ஃபேமிலியில் மொத்தம் 10 குழந்தைங்க இருக்காங்க. இதில் இவர் 8வது குழந்தையாக இருக்கார். சைல்டுஹுட்லேயே மியூசிக் மற்றும் டான்ஸில் நிறைய டேலண்ட் இருந்தனால இவர் பாப்க்கு வந்துட்டார். இவர் தம்பி மருமகளோட ஜாக்சன் 5 பேண்டில் ஜாயின் பண்ணினாங்க. அவங்க வந்து ஐ வாண்ட் யூ பேக், ஏபிசி மாதிரி நிறைய ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபேமஸ் ஆனாங்க. மைக்கேல் ஜாக்சன் 1971 சோலோ கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அவரோட 1979 ஆல்பம் ஆஃப் த வாலுங்க தான் அவர் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. பின்னாடி 1982 த்ரில்லர் ஆல்பம் அவர் வேர்ல்டு வைட் சூப்பர் ஸ்டாராக ஆகுச்சு. த்ரில்லர் இப்போ வரைக்கும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு செல்லிங் ஆல்பமாக இருக்குது. பில்லி ஜீன், பீட் இட், த்ரில்லர் அதெல்லாம் மறக்க முடியாத சாங்ஸ் தான். டான்ஸ் மூலம் அவளோட ஐகானிக் மூவான மூன் வாக் தான் ரொம்ப ஃபேமஸ். இவ்வளோ நேரம் நம்ம மைக்கேல் ஜாக்சனோட மியூசிக் கரியரை பற்றி தான் பார்த்தோம். மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப ஹியூமனிடேரியனாக இருந்தார். ஹீல் த வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெல்ஃபேர், எஜுகேஷன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு ரொம்ப காலம் சப்போர்ட் பண்ணினார். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கூட இருக்குது. மோஸ்ட் சேரிட்டி சப்போர்ட் பண்ண பாப் ஸ்டார் இவர் தான். ஆனால் அவரோட லைஃப்பில் அலிகேஷன்ஸ் அண்ட் நிறைய ட்ரையல் சேலஞ்சஸாக இருந்தது. 2009 அவர் திஸ் இஸ் இட்டுங்கிற கம்பேக்ட் கான்சர்ட் அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் 25 ஜூன் 2009 அவர் வந்து 50 ஏஜில் இறந்துட்டார். எதனாலன்னா ப்ரோபோஃபால் ஓவர் டோஸ்னால இறந்து போனார். ப்ரோபோஃபால் வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இது ஸ்லோ டவுன்ஸ் த பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்துச்சு. விடிலுக்குன்னு ஒரு ஸ்கின் கண்டிஷன்னால் ரொம்ப அவதிப்பட்டார். அதனால் மெலானின், அதாவது கலர் வந்து மாறுச்சு. மீடியா காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் அவரோட இமேஜ் வந்து இம்பேக்ட் பண்ணிச்சு. 1994 லீசா மேரி ப்ரெஸ்லிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. பின்னாடி 1996 டெபி ரோவியும் கல்யாணம் பண்ணுறாங்க. அவரோட 3 குழந்தைங்க, அதாவது பிரின்ஸ், பாரிஸ் அண்ட் பிளாங்கெட் தான் அவரோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னே சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவோட நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் சுருக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி நிறைய பாப் கல்ச்சரான வீடியோஸை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.